வந்துச்சு. மீனுக்குருவிக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. அதுல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மோசமான பறவை காய்ச்சல் நோய் வந்துச்சு. நோயால பாதிக்கப்பட்ட மீனுக்குருவியோட கணவர் தற்காலிகமா தன்னோட பார்க்கிற திறமையை இழந்துட்டாரு. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு சொந்தமான காலுங்கிற ஒரு காகம் தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. குருவி, நீ ஒழுங்கா இன்னையோட என் வீட்டை காலி பண்ணிடு. நீ என் வீட்டுக்கு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு. ஐயா, உங்களுக்கே நல்லா தெரியும், என் கணவர் பார்வை இழந்துட்டாரு. நான் வேலை செய்து என் கணவரையும் குழந்தையும் பாத்துக்கிறேன். வேலை செய்யற காசு ஹாஸ்பிட்டலுக்கே சரியா இருக்கு. குருவி, அதெல்லாம் என்னோட பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். ஏன்னா உன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்து நான் வீட்டுக்கு வெளியே எரிஞ்சிடுவேன் அப்படின்னு கோபமா பேசிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இதனால பயந்து போன அப்பாவி மீனுக்குருவி தன்னோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட நண்பன் புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. மீனு, என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? புறானே, காலுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. என்னால வீட்டோட வாடகையை சரியா கொடுக்க முடியல. இப்போ என் குழந்தையும் கணவரையும் கூட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. மீனு, நீ கவலைப்படாத. எனக்கு சோட்டுங்கிற ஒரு கிளி நண்பன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். நான் சொன்னேன்னா அவன் வீட்டோட வாடகையை கூட உன்கிட்ட கேட்க மாட்டான். ஆனா என்ன பண்றது மீனு, அவனோட மனைவி ரொம்ப மோசமானவ. அவ வாடகையை கொடுக்கலன்னா உங்களை சும்மா விட மாட்டா. புறானே, நான் எப்படியாச்சும் வாடகை கொடுத்துடுறேன். நீங்க தயவு செஞ்சு அந்த கிளியோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் புறாவும் தான் நண்பனோட வீட்டுக்கு மீனுவையும் அதனோட குடும்பத்தையும் கூட்டிட்டு போச்சு. குருவி, என்னோட வீடை பாத்தியா எவ்வளோ பெருசா இருக்குன்னு? புறா சொன்னதுனாலதான் நான் உனக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாசம் மாசம் நான் வாடகையை கேட்கறதுக்கு முன்னாடியே நீ என் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுத்துடணும். புரியுதா? புரியுது எஜமானி அம்மா. நான் கண்டிப்பா உங்களுக்கு மாசம் மாசம் வாடகையை கொடுத்துடுறேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவி அந்த வீட்டை சுத்தம் செய்து அதுல தன்னோட பொருட்களை வச்சு